வந்து உங்களுக்கும் ஸ்வேதாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்க நீ யாரு? நீ என் பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் என்ன பொண்டாட்டிய நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, இந்த மாரி உனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்ல. உன்னோட ஹேர் ஸ்டைல் நல்லாவே இல்ல. உனக்கு எதுவுமே வந்து என் பொண்டாட்டியா இருக்க தகுதியே கிடையாது. நீ ரொம்ப பேசுற அப்படின்னு நம்மலாம் சொல்லி விட்டுறாரு. அதனால மகா ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருக்காங்க. இத பார்த்து ஐஸ்வர்யா ஒரு முடிவு எடுக்குறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே ஹால்ல உட்காந்துருக்காங்க. மகா பத்தி பெருமையா வந்து பேசிட்டு இருக்காங்க. மகா வந்து எவ்வளோ தங்கமா இருக்கா, எவ்வளோ நல்ல டிசிஷனா நல்லா பண்ணியிருக்கா அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கொரியர் பாய் வராரு. அவர பார்த்துட்டு யாருக்கு கொரியர் அப்படி சொன்னோனே, நெறைய ட்ரெஸ் எடுத்து வந்து அடுக்கிறாரு வீட்ல. இவ்ளோ ட்ரெஸ்ஸா? இவ்ளோ ட்ரெஸ் யார்ப்பா ஆர்டர் பண்ணது? அப்படின்னோனே, யார் ஆர்டர் பண்ணியிருப்பா? இவ்ளோ ட்ரெஸ் ஏன் அப்படி சொல்லிட்டு பேர பார்க்குறாங்க. பார்த்தா அதில வந்து பார்த்துட்டு சித்ரான்னு சொல்லிட்டு இருக்கு. சித்ராவா? சித்ரா நீ ஆர்டர் பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஐயோ! நான் ஆர்டர் பண்ணலையே! எப்படி இதெல்லாம் வந்தது? அப்பா நீ என்னப்பா நான் ஆர்டர் பண்ணலையேன்னோனே, காசு எவ்வளோ ஆச்சு? அப்படின்னோனே, அவர் சொல்றாரு, இதுக்கு வந்து 3 லேக் ஆயிருக்குங்க அப்படின்னோனே, 3 லேக்ஸா? அவ்வளோ காசா? அப்படி சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. ஆமா 3,00,000 ஆயிருக்கு அப்படி சொல்றாங்க. அவ்வளோ காசுலாம் நான் வந்து கட்டுறதுக்கு தயாரா இல்ல. யாருக்கிட்டயோ வந்து பொருள் எடுத்து வந்திருக்கேன். இல்லங்க நான் கட்டியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. 1,00,000க்கு ட்ரெஸ்ஸா? இதெல்லாம் யார் வாங்குனது? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமடைகிறாங்க சித்ரா. உடனே வந்து இங்க பாருங்க, ஆர்டர் பண்ணது நீங்க தான். ஆனா நீங்க ஆர்டர் பண்ணல. நீங்க பொருள் வாங்குனது நீங்க தான். ஆனா நீங்க பொருள் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. என்ன இவ உளர்றா? அப்படின்னோனே, எல்லாம் உங்க கிரெடிட் கார்ட்ல இருந்து நான் கட்டினேன் அப்படின்றாங்க. என்னது கிரெடிட் கார்ட்ல இருந்து கட்டினியா? ஏன் கிரெடிட் கார்டை எடுத்து எப்படி நீ கட்டுவ? அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ண? அப்படின்றாங்க. இங்க பாருங்க, இதில என்ன தப்பு இருக்கு? அத்தையோட கிரெடிட் கார்டு மருமகளுக்கு சொந்தம் இல்லையா? அதனால தான் நான் கட்டினேன் அப்படின்னோனே, ஐயோ! சித்ரா டென்ஷன் ஆயிடுறாங்க. இவ்ளோ காசுக்கு வாங்கியிருக்காளே! இவ்வளோத்தையும் வாங்கி என்னடி பண்ண போற? வெளிய போய் இப்ப என்ன பண்ண போற? இவ்ளோ ட்ரெஸ்ஸையும் போட்டுன்னு போய் அப்படின்னோனே, இங்க பாருங்க நான் எனக்காக வாங்கல அப்படின்னோனே, உனக்காக வாங்கலையா? நீ என்ன சொல்ற? அப்படின்னு எல்லாம் மகாக்காக தான் வாங்கினேன். மகாக்கு இப்போ வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்காள்ல, அதனால அவளுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் இல்லவே இல்ல. அதனால தான் அவளுக்கு வாங்கினேன். இந்த ட்ரெஸ் எல்லாமே அவளுக்கு தான் அப்படின்னோனே, அவளுக்கு நான் ஏன் வாங்கி கொடுக்கணும்? உனக்கு வாங்கினா கூட பரவாயில்ல. ஏன் வாங்கி கொடுத்தா என்ன தப்பு? அவளும் இந்த வீட்டு மருமக தானே, உங்களுக்கு சொந்தக்காரி தானே, வாங்கி தரலாம். அவள் என் தங்கச்சி புரியுதா? உங்கள் மருமகளோட தங்கச்சி உங்களுக்கும் மருமக மாதிரி தான் புரியுதா? அப்படி சொல்லிட்டு போகிறாங்க மேலே. இதை பார்த்துட்டு சித்ரா செமையாக டென்ஷன் ஆகின உடனே வந்து நம்ம ராஜலட்சுமி சொல்கிறாங்க, சரி சரி கவலைப்படாத சித்ரா, அந்த காசை என்னோட அக்கௌண்ட்லேருந்து நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க? காமா என் மருமகளுக்கு தானே வாங்கியிருக்கா, அதனால் நான் தான் கொடுக்கணும், அதனால் நானே கொடுத்துட்றேன், நீ கவலைப்படாத. நான் அப்பா நிம்மதிப்பா, நல்லா காணும், என் காசு எனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா வந்து மகாவை சூப்பராக வந்து அலங்கரித்து வந்து என்ன பண்ணுறாங்க, கீழே கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மகாவை இவ்வளோ அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மகாவை இவ்வளோ ஸ்டைலாக மாற்றிட்ட அப்படின்னோடனே, ஏன் அத்தை நான் இப்படிலாம் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையான்னு ராஜேஷ்மி சொல்கிறாங்க. இப்போ தான் நீ கெத்தாக சூப்பராக இருக்க அப்படின்றாங்க. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ராஜேஷ்மி இது பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, என் மருமக இந்த மாதிரி தான் இருக்கணும், அவள் வெளியே தெருவு போகிறா, நல்லா ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணாதானே எல்லாரும் நல்லா பார்ப்பாங்க, அப்போ தான் மரியாதை வரும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக ராஜலட்சுமி பார்த்துட்டு இருக்காங்க. நீ இப்படியே இரு மகா, நீ இப்படியே ட்ரெஸ் பண்ணு, தப்பே கிடையாது அப்படின்னு ராஜலட்சுமி சொல்லிடுறாங்க. அதனால் மகா ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனால் மகாக்கு இந்த விஷயம் பிடிக்கல. ஏன் வந்து ஐஸ்வர்யா இப்படிலாம் பண்ணுற, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலன்றாங்க. பிடிக்கல, ஆனால் இப்போ நீ இப்படி பண்ணி தான் ஆகணும், புரியுதா? நேராக கிளம்பு அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மகா வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. சூர்யா வந்து ஆஃபீஸ் வெளியே இருந்து யாரோ காரில் வர்றதை பார்க்குறாரு. யார் இது இவ்வளோ பந்தா வந்து இறங்குறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. யாரோ ஒரு மேடம் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா வந்து நம்ம மகா சூப்பராக ஸ்டைலிஷாக வந்து இறங்குறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அசந்தே போகிறாரு. இது மகாவா இது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ அழகாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கின்னு செம்மையாக ஸ்டைலாக நடந்து வராங்க. அப்படியே பார்த்து அசந்து போகிறாரு. என்ன இவ இப்படி மாறிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே வந்து கூலிங் கிளாஸை கழட்டிட்டு அப்படியே சூர்யாவை வந்து நேக்கா பார்த்துட்டு மகா வந்து அவங்க கேபினுக்கு போகிறாங்க. மகாவை பார்த்துட்டு அப்படியே அசந்து போய் அப்படியே உட்காந்துருக்காரு சூர்யா. இது ஒரு முடிவு.